கோவை மாவட்டம் பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முள்ளுப்படி கிராமத்தில் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் பொள்ளாச்சி அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான பொள்ளாச்சி ஜெயராமன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சி கொறடாவும் அதிமுக முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது விடியா திமுக ஆட்சியில் கஞ்சா விற்பனை அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டி அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி மக்கள் வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கும் விடியா திமுக காவல்துறை கஞ்சா போதையிடம் இருந்து மாணவர்கள் மற்றும் இளைஞர்களை காப்பாற்றுங்கள் என வலியுறுத்தினார். முன்னதாக பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் பொள்ளாச்சி ஜெயராமன், வாரிசு அமைச்சர் உதயநிதி துணை முதலமைச்சராக வேண்டும் என்று நீங்கள் மேடையிலே பேசுங்கள், தீர்மானம் நிறைவேற்றுங்கள் என விடியா திமுகவின் மூத்த முன்னோர்களிடம் உதயநிதியே சொல்லி பேச வைக்கிறார் என விமர்சித்தார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திமுக காவல்துறை இன்னைக்கு எல்லாமே நினைச்சுங்க. என்ன சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்கிறான், யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. தயவு செஞ்சு காவல்துறை போலீஸ் வந்து நீங்க எல்லாம் மக்கள் வரிப்பணத்தில் சம்பளம் வாங்குறீங்க, தயவு செஞ்சு மாணவர்கள் இளைஞர்களை காப்பாத்துங்க. கெட்டு போயிட்டு இருக்குது, இன்னைக்கு சமூகமே கெட்டு போயிட்டு இருக்குது, தயவு செஞ்சு காப்பாத்துங்க. எதுவுமே செய்யல, அவங்க செஞ்சது பூரா என்ன பண்ணாங்க, சொத்து வரி கரண்ட் சார்ஜ் எவ்வளவு கட்டுறீங்க, கரண்ட் பில் எவ்வளவு கட்டுறீங்க ஒரு வீட்லயும். இன்னைக்கு பாரு கரண்ட் பில் அதிகம் பண்ணிட்டாங்க, சொத்து வரி அதிகம் பண்ணிட்டாங்க, பால் விலை அதிகம் பண்ணிட்டாங்க. இதுக்கெல்லாம் மேல அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, நாங்க 1000 ரூபாய் குடும்பத்திற்கு கொடுக்குறோம். 1000 ரூபாய் எப்படி கொடுத்தாங்க எடப்பாடியார்? நாங்கெல்லாம் சட்டமன்றத்தில் கவன தீர்மானம் கொண்டு வந்து போராடுறதுக்கு பின்னாலே அந்த 1000 ரூபாய் பாதி பேத்து கொடுத்தாங்க. எடப்பாடியார் அப்படியா உங்களுக்கு கொடுத்தாரு, எல்லா குடும்பத்துக்கும் 2000 ரூபாய் கொடுத்தார். கொடுத்தாரா இல்லையா? எல்லா குடும்பத்துக்கும். அது எடப்பாடியார். விரைவில் உதயநிதி துணை முதலமைச்சராக வர வேண்டும் என்று நீங்கள் மேடையிலே பேசுங்கள், தீர்மானம் நிறைவேற்றுங்கள் என்றெல்லாம் அவருடைய கட்சியினுடைய மூத்த முன்னோடிகளிடத்திலே சொல்லி அவரே பேச வைக்கிறார்.